மாச மாத்திரைங்களா மாத்திரை வந்து கிடைக்கிறது இல்லை. இல்லை, எந்த மாத்திரை கிடைக்கல. இல்லை எந்த மாத்திரை எங்கே கிடைக்கலங்க. என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது யார்? தீன் சார். அது மாதிரி எங்கே யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்கள். இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்லை, எங்கே மாத்திரை எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ வந்து கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யார் கொடுக்கல? கொடுங்க, சொல்லுங்கள். இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்குது. இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் அது நியூஸ் ஆக்கிறது பார்க்காதீங்க. அதான் கொடுங்க. எங்கே கொடுங்க? என்றைக்கு வந்து கேட்டீங்க? யார் கொடுக்கல சொல்லுங்கன்ற நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லுங்கள். யார் கொடுக்கல? என்றைக்கு கொடுக்கல சொல்லுங்கள். செங்கல்பட்டுக்கு எல்லா வசதிகளும் செய்து இருந்தாலும் இருதய அறுவை சிகிச்சை கூடன்றது செங்கல்பட்டில் கிடையாது. நிறைய பேர் அது உண்டான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மாச மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய பேர். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆஞ்சியோ பண்ணுறாங்க, மீதி ஏதாவது ஓமதூரம் இருக்குது, சென்னை ரெஃபர் பண்ணுறாங்க. எங்களுக்கு அங்கே போய் தங்கி செலவு பண்ணி செய்யறதுக்கு வசதி கிடையாது. செங்கல்பட்டில் இல்லை, கேத்தலாப்புங்கிறது ஒரு 12-13 கோடி ரூபாய் செலவிலான ஒரு அமைப்பு. ஒவ்வொன்றா இப்போ ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பண்ணின்னு வரோம். அந்த வகையில் செங்கல்பட்டுக்கும் முன்னுரிமை தந்து மிக விரைவில் கேத்தலாப் அமைவதற்குரிய நடவடிக்கைகள் இருக்க. பைபாஸ் அது இப்போ காலி பணியிடம் எது துறையிலும் இல்லைங்க, எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்போ சித்தால ஒரு 142 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். 30ஆம் தேதி முதல்வர் அவர்கள் மூலம் நிரப்பப்படவிருக்கிறது. ஒரு இங்கே இல்லைங்க, ஒன்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லைங்க. என்னென்னா, இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும், இப்போ வர வைரஸை பொறுத்த வரைக்கும் வீரியம் இல்லாத வைரஸ், எந்த பாதிப்பும் இல்லாத வைரஸ். இது வந்த உடனே ஒரு 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி பூனேவில் ஆராய்ந்ததில் வீரியம் இல்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளையே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோடு சரியாயிடும். இப்போ இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரி தான் குணமாயின்னு. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.